ரஷ்யாவினுடைய எல்லை பரப்புக்குள்ளே ரஷ்யாவினுடைய ஆளுகைக்குட்பட்ட நிலப்பரப்புக்குள்ளே உக்ரைனிய படைகள் உள்நுழைந்து அங்கே மிக தீவிரமான தாக்குதலை மேற்கொண்டுள்ளதோடு அங்கே குறிப்பிட்ட அளவு நிலப்பரப்பையும் உக்ரைனிய படைகள் தங்களுடைய கட்டுப்பாட்டின்களே கொண்டு வந்திருக்கின்றன. இந்த நிலைமையிலே இந்த விடயம் மூன்றாம் உலக போருக்கான திறவுகோல் என்றும் அல்லது மூன்றாம் உலக போருக்கான ஒத்திகை என்றும் ரஷ்யா தரப்பிலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. இன்னொரு பக்கம் ரஷ்யா ஐரோப்பாவிலே 32 இலக்குகளை அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்க உள்ளதாக பரபரப்பான செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலைமையிலே உண்மையாக இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நிலவரங்கள் எவ்வாறு இருக்கின்றன, ஐரோப்பாவிலே இந்த 32 இலக்குகள் மீது ரஷ்யா உண்மையிலேயே தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கின்றதா போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசட் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். அதற்கு முன்னே நீங்கள் இந்த சேனலை இப்போத்தான் பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். ரஷ்யாவினுடைய எல்லைக்குள்ளே உக்ரைனிய படைகள் ஒரு திடீர் தாக்குதல் ஒன்றின் மூலம் உள்நுழைத்ததோடு அங்கே கிட்டத்தட்ட 72 கிராமங்களை கைப்பற்றியுள்ளதாக கூறப்படுகின்றது. அங்கே தொடர்ச்சியாக தாக்குதல்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையிலே இரு நாட்டு படைகளுக்கு இடையிலான மோதல் என்பது நீடித்து கொண்டிருக்கின்றது. இந்த மோதல்களுக்கு நடுவிலே கிட்டத்தட்ட 2 லட்சம் ரஷ்ய மக்கள் அந்த யுத்த பிரதேசத்திலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். அங்கே மோதல் என்பது நான் முன்னரே குறிப்பிட்டது போன்று நீடித்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையிலே ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இந்த விவகாரம் தொடர்பாக என்ன கூறுகின்றார் சொல்லி சொன்னால், இது மூன்றாம் உலக போருக்கான திறவுகோல் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மூன்றாம் உலக போரை ஆரம்பிப்பதற்கான ஒரு முயற்சி தான் தன்னுடைய எல்லை பிரதேசத்துக்குள்ளே தன்னுடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதிக்குள்ளே உக்ரைனிய இராணுவம் நுழைந்திருப்பது, அங்கு தாக்குதல் நடத்துவது என்பது மூன்றாம் உலக போருக்கான திறவுகோல் என்று அவர் விவரித்திருக்கின்றார். இந்த ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்கா போன்ற நாடுகளும் இந்த மூன்றாம் உலக போரை ஆரம்பிப்பதற்கான முன்னாயத்தத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இதனை ஒரு போர் ஒத்திகையாக அல்லது மூன்றாம் உலக போருக்கான ஒத்திகையாக பார்ப்பதாக ரஷ்ய ஜனாதிபதியினுடைய மிக நெருங்கிய சகாவான மிகைல் செரமெட் என்பவர் விவரித்திருக்கின்றார். அதாவது இது நோட்டோ அங்கீகாரத்தோடு இந்த யுத்தம் என்பது உக்ரைன் நாட்டு இராணுவத்தினால் மேற்கொள்ளப்படுவதாகவும் அங்கே பிரித்தானியா மற்றும் அமெரிக்காவினுடைய மற்றும் ஜெர்மனுடைய அல்லது பிரான்சினுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி இந்த நாடுகளுடைய பின்கள உதவிகளோடு இந்த உக்ரைன் இராணுவம் மூன்றாம் உலக போருக்கான ஒரு ஒத்திகையை ரஷ்யாவில் மேற்கொள்வதாக அவர் குற்றஞ்சாட்டி இருக்கின்றார். இந்த நிலைமையிலே ரஷ்யாவினுடைய குர்ஸ்க் என்ற பகுதியை கைப்பற்றிய உக்ரைனிய இராணுவம் தொடர்ச்சியாக அங்கே முன்னேறி வருவதாக கூறப்படுகின்றது. சுட்ஜா என்கின்ற பிரதேசத்தையும் உக்ரைனிய இராணுவம் கைப்பற்றி இருப்பதாக கூறப்படுகின்றது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்ற இந்த மிக பாரிய இராணுவ நடவடிக்கையின் மூலமாக ரஷ்யாவிலே சுமார் 1000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை உக்ரைனிய இராணுவம் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருந்தமை நாங்கள் ஏற்கனவே அறிந்த விடயம். அதை பற்றி ஏற்கனவே நாங்கள் ஒரு பதிவை இந்த யூடியூப் தளத்திலே போட்டிருக்கின்றோம். அது தொடர்பாக அறிய விரும்புபவர்கள் அந்த பதிவை பார்த்து கொள்ளலாம். இந்த நிலைமையிலே தொடர்ச்சியாக முன்னேற்றங்களை கண்டு வருகின்ற உக்ரைனிய இராணுவம் சுட்ஜா என்கின்ற பிரதேசத்தையும் கைப்பற்றி இருப்பதாக கூறப்படுகின்றது. ஏற்கனவே இந்த குர்ஸ்க் என்ற பகுதியிலே ரஷ்யாவினுடைய மிக முக்கிய மின் வளங்களை செய்கின்ற ஒரு அணு உலை இருக்கின்ற நிலைமையிலே அதனை பாதுகாப்பதற்காக, அதனை உக்ரைனிய இராணுவம் கைப்பற்றி விடக்கூடாது என்பதற்காக ரஷ்ய இராணுவம் அதனை பாதுகாப்பதற்கு மிக தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே சில புகைப்படங்களோடு அந்த அணு உலையை பாதுகாப்பதற்கு அதனை சூழ அகழிகளை அமைக்கின்ற ரஷ்ய இராணுவத்தினுடைய புகைப்படங்களை நாங்கள் ஏற்கனவே முன்னர் கூறியது போன்ற முன்னைய பதிவிலே கொடுத்திருக்கின்றோம். இந்த நிலைமையிலே
இந்த சுட்ஜா என்கின்ற பகுதியும் வந்து உக்ரைனிய இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழே சென்றிருக்கின்றது. அதனை விட மேலதிகமாக இந்த உக்ரைனிய இராணுவத்தினுடைய இந்த ரஷ்யாவிற்குள் நுழைந்த தாக்குதலிலே குறிப்பாக அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மன் போன்ற நாடுகளுடைய ஆயுதங்களே அங்கே பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகின்றது. ஏற்கனவே அந்த நாடுகள் வந்து இதனை வந்து வெளிப்படையாகவே குறிப்பிட்டிருக்கின்றன. குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஒரு பெயர் குறிப்பிட விரும்பாத இராணுவ அதிகாரி அதனை உறுதிப்படுத்தி இருந்தார். எவ்வாறு என்று சொல்லி சொன்னால், உக்ரைன் அரசாங்கம் அல்லது உக்ரைனுடைய இராணுவம் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பெற்றுக்கொண்ட ஆயுதங்களை அல்லது இராணுவ தளவாடங்களை இப்போதுதான் சரியாக பயன்படுத்துகின்றது என்ற விடயத்தை வந்து அவர் தெரிவித்திருந்தார். ரஷ்யா வந்து இதனை மிக இறுக்கமாக பிடித்து கொண்டு இந்த கருத்தை வந்து மிக உன்னிப்பாக எடுத்துக்கொண்டு உக்ரைனிய இராணுவத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு இந்த அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக பிரான்ஸ், ஜெர்மன், பிரிட்டன் போன்ற நாடுகள் இந்த மூன்றாம் உலக போருக்கான ஒத்திகையை மேற்கொள்வதாக குற்றஞ்சாட்டி இருக்கின்றது. இந்த நிலைமையிலே இந்த ஃபினான்சியல் டைம்ஸ் என்கின்ற ஊடகத்திலே சுமார் 29 ரகசிய ஆவணங்களை மையப்படுத்தி, அதாவது ரஷ்யாவினுடைய 29 ரகசிய ஆவணங்களை மையப்படுத்தி ஒரு தகவல் அல்லது ஒரு செய்தி வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. அது என்னவென்று சொன்னால், ஐரோப்பாவிலே சுமார் 32 இலக்குகளை வந்து ரஷ்யா தாக்க உள்ளதாகவும், ரஷ்யாவினுடைய அணு ஆயுதங்களை தாங்கி செல்லக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் கூறப்படுகின்றது அந்த ஊடகத்தினுடைய செய்தியிலே. ஏற்கனவே நோட்டோ ஐரோப்பிய நாடுகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தும் என்று எச்சரித்திருக்கின்ற நிலைமையிலே, குறிப்பாக அணு ஆயுத தாக்குதலை நடத்தும் என்று கூறியிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே வந்து இந்த ஃபினான்சியல் டைம்ஸ் என்கின்ற ஊடகத்திலே அந்த 29 இரகசிய ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்டிருக்கின்ற செய்தி என்பது ஐரோப்பாவிலே மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே ஜெர்மன் மீது தாக்குதல் நடத்தலாம் என்று கூறப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே இந்த செய்தி என்பது பரபரப்பாக பேசப்படுகின்றது. அதற்கு மேலதிகமாக ஐரோப்பாவிலே மிக முக்கியமாக பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மன் போன்ற நாடுகளை ரஷ்யா மிக துல்லியமாகவும் மிக அதிக அளவிலும் இலக்கு வைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதிலே பிரித்தானியாவிலே சுமார் 3 இலக்குகளை ரஷ்யா குறிவைத்திருப்பதாகவும், அந்த இலக்குகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படலாம் என்றும் கூறப்படுகின்றது. அந்த 3 இலக்குகளும் எதுவென்று கணிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே அவை 3ம் பிரித்தானியாவினுடைய மிக இரகசியமான மற்றும் மிக முக்கியத்துவமான இடங்கள் என்று கூறப்படுகின்றது. எதுவாறாக இருந்தாலும் ரஷ்ய ஜனாதிபதியினுடைய இந்த 3ஆம் உலக போருக்கான எச்சரிக்கை வந்து சர்வதேச அளவிலே ஒரு மிக முக்கியமான கருத்தாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம். இதான் இன்றைய பதிவுடைய பிரதான விடயம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.